தி பொட்டேட்டோ ஈட்டர்ஸ் மற்றும் தி ஸ்டாரி நைட் போன்ற புகழ்மிக்க ஓவியங்களை வரைந்த டச் ஓவியர் வின்சென்ட் வான் கோவின் படைப்புகள் 360 டிகிரி காட்சிகளாக சென்னையில் காட்சிப்படுத்தப்படுகின்றன. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கலையையும் ஓவியத்தையும் நேசிக்கிற யாருக்குமே வின்சென்ட் வான் கோவை தெரியாம இருக்க வாய்ப்பில்லை. அவருடைய சோகமான வாழ்க்கையையும் வண்ணங்கள் நிறைந்த ஓவியங்களையும் நம்ம கண்முன்னே காட்டுறதுக்காக தான் இந்த முன்முயற்சி. வாங்க தி ரியல் வான் கோ இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸை போய் பார்க்கலாம். மனிதர்களின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் உள்ளூர தொட்டுவிடும் ஒன்று கலை. கலையின் பால் செய்கின்ற யாவும் இவ்வுலகில் நிலைத்து வாழக்கூடியவை. அப்படி காலம் போற்றும் ஓவியங்கள் தான் வின்சென்ட் வான் கோவின் படைப்புகள். சென்னை எக்ஸ்பிரஸ் அவென்யூ வணிக வளாகத்தில் தி ரியல் வான் கோ இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எனும் அரங்கை அமைத்திருக்கிறார்கள். MTV செலக்ட் நிகழ்ச்சி புகழ், VJ நிகில் சின்னப்பா மற்றும் சிலி ஃபெல்லோஸ் எனும் அமைப்பும் சேர்ந்து இந்தியா முழுக்க இப்படியான அனுபவத்தை கொடுத்து வருகிறார்கள். எப்போதும் ஓவியங்கள் ஏதாவது ஒரு கதை சொல்லும். அது ஒருவருக்கொருவர் மாறுபடும். இங்கு 11 ப்ரொஜெக்டர்கள் வைத்து வான் கோவினுடைய 200 படைப்புகளை திரையிடுகிறார்கள். ஒரு மாயாஜாலம் போல திரையில் மாறும் ஓவியங்களுக்கு அசைவுகள் கொடுத்து ஒலிக்கலவையோடு பார்ப்பவர்களை அதில் மூழ்கடிக்கின்றன. 1880களில் வரைந்த அந்த ஓவியங்களை பார்ப்பவர்கள் அதனோடு தாங்கள் வாழ்வது போன்ற உணர்வு ஏற்படுவதாக சொல்கிறார்கள். First on the lights and this part is like wow, awestruck. I'm like when I came and sat here, I just saw all the paintings moving. Like when I see these paintings, when I walk and all, I'm just moving all with the paintings. Like it's so wow. I'm so glad to experience all these things. பகுதி பகுதியாக பிரித்து முதல் பகுதியில் வான் கோவின் புகழ்மிக்க ஓவியமான சூரியகாந்தி மலர்களை தீமாக செட் செய்து மக்களை வரவேற்கிறார்கள். அடுத்த பகுதியில் வான் கோவினுடைய வாழ்வின் ஒவ்வொரு முக்கிய தருணங்களையும் பார்வைக்கு வைத்திருக்கிறார்கள். பெரும் மன அமைதியை கொடுக்கும் இந்த ஓவியங்களை கொடுத்த அந்த கலைஞனின் வாழ்வு அவ்வளவு அமைதியானதாகவோ அழகானதாகவோ இல்லை. வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் வறுமையில் தத்தளித்த, மனச்சிக்கல்களால் வேதனைக்கு உள்ளான, ஒருதலை காதலால் உழன்ற அவரின் வாழ்வு மற்றும் அவர் சகோதரருக்கு எழுதிய கடிதங்களையும் இங்கு நாம் தெரிந்து கொள்ள முடியும். அடுத்த பகுதியில் ஒரு பெரும் அனுபவத்திற்கு நம்மை தயார்படுத்தும் நோக்கில் சீரியல் பல்புகள் ஒளிரவிடப்பட்டு தொங்கவிடப்பட்டிருந்தன. வான் கோவை பற்றி அறியாதவர்களுக்கு அவரை அறிந்து கொள்ளும் வாய்ப்பாக இது இருப்பதாகவும், இந்தியாவில் குறிப்பாக சென்னையில் இதுபோன்ற நிகழ்வுகள் வரவேற்கக்கூடியது என்றும் சொல்கிறார்கள் அங்கு வந்திருந்த வான் கோ ரசிகர்கள். நான் ஒரு பெரிய வான் கோ ஃபேன் ரொம்ப வருஷமா. அண்ட் இது பெங்களூர் அண்ட் ஹைதராபாத் நிறைய சிட்டிஸில் இருக்கும், பட் சென்னையில் எப்பவுமே இருக்காது. ஐ வாண்டட் டு கோ சம்வேர் அண்ட் வாட்ச் திஸ், பட் ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் கமிங் டு சென்னை திஸ் டைம். ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட் டு பி ஹியர். நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்குது, நிறைய பேர் அதை பற்றி போஸ்ட் பண்ணும்போது they will learn about it. அதற்கு அடுத்த பகுதியில் தான் அந்த அற்புதமான அனுபவத்தை நாம் பெற முடியும். ஓவியங்களில் மூழ்கி ஒரு அரை மணி நேரம் வெளி உலகையே மறந்து மக்கள் அங்கு இதனை அனுபவிக்கிறார்கள். குடும்பத்தோடு வந்து இதனை பார்த்து செல்கிறார்கள். உண்மையிலே சொல்றேன், அமேசிங்கா இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு செகண்டும் அவ்வளோ அருமையா இருந்துச்சு. அந்த இடம் அப்படியே ஃபீலிங் பண்ணுறது, இந்த லைட்டு, அந்த ஒவ்வொரு டிராயிங்கும் வந்து அனுபவித்து பார்த்தோம் நாங்கள். அதுவும் ஸ்ரீகன் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணப்பல நானும் அதை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அது எங்கள் பேத்தி பேரன் எல்லோரும் சேர்ந்து வந்தது அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு ஓவியமும் கோடிக்கணக்கில் விலை போகிறது. ஒவ்வொரு வண்ணமும் வார்த்தை பேசுகிறது. மொழி, இனம், மதம் தாண்டி நம் உணர்வுகளை ஆட்கொள்ளும் ஒன்றாகி இருக்கிறது. இத்தனை வெற்றிகளையும் பார்க்க அதன் படைப்பாளி இல்லை. தன் வாழ்நாளில் அவர் வரைந்த 2000 ஓவியங்களில் ஒரு ஓவியத்தை மட்டுமே விற்றிருக்கிறார். ஏழையாகவே இறந்து போன வான் கோவின் ஓவியங்களுக்காக ஆம்ஸ்டர்டாமில் பெரிய அருங்காட்சியகம் ஒன்று இருக்கிறது.
வெற்றியின் ருசி அறியாமலேயே அந்த கலைஞன் தன் 36 வயதில் வறுமையின் காரணமாக உயிரை மாய்த்துக் கொண்டான். கொண்டாடப்பட வேண்டிய கலைகளையும் கலைஞர்களையும் அவர் வாழும் காலங்களிலேயே கொண்டாடிவிட வேண்டும் என்பதுதான் அங்கீகாரமின்றி அழிந்து போன அக்கலைஞனின் வாழ்வு நமக்கு சொல்லும் பாடம். வண்ணம் பூசப்பட்ட உருவப்படங்களுக்கு அவற்றின் சொந்த வாழ்க்கை இருக்கிறது. அது ஓவியரின் ஆன்மாவின் வேர்களிலிருந்து உருவாகிறது அப்படின்னு சொன்னாரு வின்சென்ட் வான் கோ. அவருடைய வார்த்தைகளை நம்பும் ரசிகர்கள் அனைவருமே வாழ்க்கையில ஒரு முறையாவது இப்படியான ஒரு அனுபவத்தை கண்டிப்பா பெறணும். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் முரளியோடு செய்தியாளர் கார்த்திகா கண்ணன்.